நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த 2வது மாதத்தின் நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தேவன் தருகின்ற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வசனத்தின் மூலமாய் பேசப்படுகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அந்த வசனமானது கிரியை செய்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அந்த வசனம் பேசியிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் நான் சொல்லுகிறேன். நான் சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக சாட்சிகள் நடந்திருக்கிறது. 2025 இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. தேவன் கொடுத்த தீர்மானத்தின்படி, தேவன் பேசின வார்த்தையின்படி நம்முடைய ஜாஷுவா டிவியோடு கூட இணைந்து செய்யப்படுகிற இந்த புதியதொரு ஊழியம் தீர்க்க தரிசன வார்த்தை. இதில் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட பேசி இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இன்னும் பேசுவார். நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் நாள், அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படிங்கிற நிகழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். அந்த வசனம் உங்களோடு கூட பேசும். தேவன் உங்களோடு கூட பேசி அந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தி செல்வார். அந்த மாதம் முழுவதும் அந்த வசனம் உங்களை பாதுகாக்கும். அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு கிரியை செய்யும் என்பதை நான் தைரியமாக சொல்லுகிறேன். நான் சந்தோஷத்தோடு சொல்லுகிறேன், வைராக்கியத்தோடு சொல்லுகிறேன். கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்கள் ஜெபத்தோட கேளுங்க, ஒரு நம்பிக்கையோட, ஒரு விசுவாசத்தோட நீங்கள் வேத வசனங்களை கேட்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். போன மாதம் கொடுக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். அந்த வசனத்தின்படி, அந்த வார்த்தையின்படி, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி கர்த்தர் என் வாழ்க்கையில் 1 மாதம் நடத்தி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு 15-20 நபர்கள்கிட்ட இருக்கும். ஒரு சில ஊழியர்கள், ஒரு சில ஊழியம் செய்கிற ஒரு சில நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி பேசுனாங்க, இந்த டைட்டில் நல்லா இருந்துச்சு, அந்த 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 வார்த்தை நல்லா இருந்துச்சு, நான் ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில மனிதர்கள் பேசுகிறாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதனால தான் சொல்கிறேன், ஊழியத்தில் அடுத்த ஒரு ஊழியம் செய்வதற்கு, அடுத்த ஒரு பகுதி செய்வதற்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற இந்த பகுதி. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் முதல் நாள், அது ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பரவாயில்ல, திங்கக்கிழமை இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் நாள் நம்முடைய ஜாஷுவா டிவியில் காலையில் 7 மணிக்கு கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். இதனுடைய மறு ஒளிபரப்பும் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது, அது நடந்து பெற்று கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் காலையில் 7 மணிக்கு நம்முடைய டிவி சேனலை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த நேரமும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாய் நீங்கள் உங்களை இருக்கிற இடத்துல 1 நிமிடம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது, அந்த வசனம் உங்களை தேடி வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேடி வருகிறார். இந்த வார்த்தை உங்களை கனப்படுத்துகிறது, அந்த வார்த்தை உங்களை குணப்படுத்துகிறது, இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்துகிறது. தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இந்த மகிமை உங்களை தேடி வருகிறது. இந்த இடத்திலிருந்து, இந்த நிகழ்ச்சி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறார். நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி விசுவாசத்தோடு, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற நிகழ்ச்சிக்காய் உமக்கு நன்றி. என் வார்த்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் அப்பா, பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க.
இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுடைய உள்ளத்தில் போய் சேரட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் இன்னும் உண்டாகட்டும். கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவீராக. மீட்பரேசுமன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை நிரம்பி இருக்கிறத நான் உணர்கிறேன். நிகழ்ச்சி நீங்கள் கண்ணு கருத்துமாய் பாருங்க, வசனத்தை கண்ணு கருத்துமாய் கேளுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். இந்த ஒரு வசனத்தின் மூலமாய் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். தீர்க்க தரிசனமாய், உயிருள்ள வார்த்தையாய் அவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்று முடிகிற வரைக்கும் என் தேவனிடத்தில் திரும்பி செல்லாது. அந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும், அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும், அந்த வார்த்தை உங்களை மாற்றும் என்பதில் எந்த ஒரு விசுவாச குறைவும் எனக்கு கிடையாது. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உயர்த்துவார். எடுத்துக்கொள்வோம் ஒரு வசனத்தை. எசேக்கியேல் 38 அதிகாரம் 7 வசனம். எசேக்கியேல் 38 அதிகாரம் 7 வசனம். நீ ஆயத்தப்படு. அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. நீ ஆயத்தப்படும் போட்டிருக்கா, நீ ஆயத்தப்படும் போட்டிருக்கா? ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆயத்தப்படு. நீ இப்படி இருப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. உன் வாழ்க்கை என்பது இது அல்ல, உன்னுடைய குடும்பம் என்பது இது அல்ல, உன் தொழில் என்பது இது அல்ல, உன் நிலைமை என்பது இது அல்ல. நீ இதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ இதற்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. நீ ஆயத்தப்படு என்று சொல்லி என் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ ஆயத்தப்படு. உன் குடும்பத்தோடு ஆயத்தப்படு, உன் பிள்ளைகளோடு கூட ஆயத்தப்படு. உனக்கு செய்கிற உண்டான எல்லா காரியங்களோட நீ கர்த்தருக்குள் ஆயத்தப்படு என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட பேசுகிறார். முடங்கி கிடக்கிற காலம் அல்ல இது, முடங்கி கிடக்கிற காலம் அல்ல, முடங்கி கிடக்கிற காலம் அல்ல, கூடி குறுகி கிடக்கிற காலம் அல்ல. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்பட ஆயத்தப்பட. உன்னை தேடி அநேக ஆசீர்வாதங்களும் உன்னை தேடி அநேக நன்மைகளும் வருகிறது என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ சோம்பேறியாய் படுக்கிறவன் அல்ல, நீ ஏமாளியாய் படுக்கிறவன் அல்ல. ஐயோ என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நீ நினைக்கிறவன் அல்ல. அழுகை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, தோல்வி என்பது உன் வாழ்க்கையின் இல்ல. கர்த்தர் உன்னை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஆயத்தப்படு என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நம்ம இன்னைக்கு எப்படி உட்கார்ந்திருக்கிறோம்? ஐயோ என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமோ? எல்லாம் முடிந்தது, எனக்கு அடுத்த காரியம் என்ன செய்யும் தெரியலன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து, நீ அடுத்த காரியத்தை ஆயத்தப்படுத்து, அடுத்த தலைமுறை நீ ஆயத்தப்படுத்து, உன் கையில் கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ ஆயத்தப்படுத்து. நீ சோம்பேறியா இருக்காதே, உன்னை ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்க தலையெழுத்தை மாற்ற போகிறார். வசனம் சொல்லுது, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நீ இப்படியே அரைத்த மாவை அரைப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ இப்படியே இருப்பதற்காக உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். உங்க குடும்பத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இப்படி இருப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர் அல்ல, நீ ஆயத்தப்படு. மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். மோசே என்ன சொன்னான்? ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, எனக்கு அங்க போய் பயமா இருக்கு, என்னெல்லாமோ சொன்னான். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் மோசையை ஆயத்தப்படுத்தினார். போக பயப்பட்டான். அவன் கையில் இருக்கிறது கம்பு மூலமா அடையாளங்களை அற்புதங்களை செய்து அவனை ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தி எந்த இடத்துல அவன் போக மாட்டேன் என்று சொன்னானோ அந்த இடத்தை அழைத்து சென்று கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றினார். இதை பார்க்கிற, இதை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதற்காக அழைக்கப்பட்ட குடும்பம் அல்ல, நீ இதற்காக அழைக்கப்பட்டவள் அல்ல. கர்த்தர் உன்னை ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனம் வாசிச்சா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம்.
ஏசாயா 52 முதலாம் வசனம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மேல எழும்பு அப்படிங்கிறார். ஐயோ, நான் பாவத்தில் கிடக்கிறேனே, என்னால முடியலை என்று சொல்லி நினைக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படு. என்னால முடியலன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ ஆயத்தப்படு, அதற்கு பிரயாசப்படு. அதற்கான காரியங்களை நீ செய்வதற்கு முன்னவா ஒரு அடி எடுத்து வச்சா கர்த்தர் உனக்காக 100 அடி இறங்கி வருவார். மனுஷன் உனக்கு முன்பதாக ஒரு வழி அடைக்கலாம், என் ஆண்டவர் உனக்கு முன்பதாக 1000 வழிகளை அவர் திறந்து தருகிற தேவன். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ ஆயத்தப்படுகிறாயா? உனக்குள்ள அந்த எண்ணம் இருக்கிறதா? உங்களுக்குள்ள அந்த மாற்றம் இருக்கிறதா? உங்களுக்கு அந்த காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி புதிய எண்ணங்களை கர்த்தர் தருகிறாரே, நீங்கள் ஆயத்தப்படுகிறீரா? இல்ல ஆண்டவரே, இது என் வேலை இல்லை, இது எனக்கு தெரியாது, என்னால முடியாது, நான் படுத்துக்கிறத, எனக்கு கடனா இருக்கு, எனக்கு பலகீனமா இருக்கு, எனக்கு படிப்பு தெரியல என்று சொல்லி கூனி குறுகி நீங்கள் படுத்து இருக்கிறோம். இல்லை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஆயத்தப்படு, அடுத்த லெவலுக்கு வான்னு கர்த்தர் உங்களை சொல்றார். அன்பு ஜனமே, தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன் குடும்பத்தோடு ஆயத்தப்படு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு. நான் உன்னை கொண்டு அநேக நன்மைகள் செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு. உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன், நீ ஆயத்தப்படு. உன்னை எடுத்து நான் பயன்படுத்த போகிறேன், நீ ஆயத்தப்படு. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்க போகிறேன், நீ ஆயத்தப்படு. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய பந்தியை என் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், நீ ஆயத்தப்படு. நீ உலகத்தை கலக்க பிறந்தவன், நீ கூனி குறுகி படுக்கிறவன் அல்ல, நீ ஒரு ஏமாளி அல்ல, நீ ஒரு கோமாளி அல்ல, நீ ஒரு பேதை அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உலகத்தை கலக்க பிறந்தவன், நீ ஆயத்தப்படு. நீ அடிமை அல்ல, எந்த மனுஷனுக்கு நீ அடிமை அல்ல, எந்த பாவத்திற்கும் நீ அடிமை அல்ல. பாவத்தை மேற்கொள்வதற்காக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீ ஆயத்தப்படு. நீ ஒரு பலவீனன் அல்ல. ஐயோ ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பெரிய நோய் வந்துட்டே, என்னால முடியலை என்று சொல்லி பலகீனத்தை குறித்து நீ கவலையோடு இருக்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், நீ பலவான், நீ ஆயத்தப்படு. அடுத்த காரியம் இருக்கு, அடுத்த நிகழ்ச்சி இருக்கு, அடுத்த வேலை இருக்கு, அடுத்த ஊழியம் இருக்கு, நீ ஆயத்தப்படு. கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறாரே. உன் பேரை சொல்லாத, உன் பேரை சொல்லாத, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆயத்தப்படு. உன் பேரையும் என் பேரையும் சொன்னா ஒண்ணு நடக்காது, என் ஊழியத்தை சொன்னா ஒண்ணு நடக்காது. இயேசுவின் நாமத்தை சொல்லி பாரு, இயேசுவின் நாமத்தினால் ஆயத்தப்படுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் ஆயத்தப்படுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் ஆயத்தப்படுகிறேன், நான் ஆயத்தப்படுகிறேன்னு சொல்லு. இயேசப்பா உன்னை எடுத்து ஆயத்தப்படுத்துகிறார். எதுக்கு தெரியுமா ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துறாரு? நான் உன் தேவன் என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு காண்பிப்பதற்கு நீ ஆயத்தப்படு கர்த்தர் சொல்றார். மறுபடியும் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நான் உன் தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்கிறதை காண்பிப்பதற்கு நீ ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவனால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அவர் அதிசயம் செய்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் வல்லமையின் தேவன், அவர் மகிமையின் தேவன் என்பதை உன் மூலமாய் இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு நீ ஆயத்தப்படு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு, நீ ஆயத்தப்படு. உங்களுக்கு டக்குன்னு சொன்னா புரியும் நினைக்கிறேன். திருநெல்வேலியில் 6 மணிக்கு ட்ரெயின் வச்சுக்கோங்களேன். திருநெல்வேலியில் 6 மணிக்கு ட்ரெயின். இப்போ ஆலங்குளத்துலேருந்து புறப்படணும். நம்ம எத்தனை மணிக்கு புறப்படுவோம்? மத்தியானம் 2 மணிக்கு 3 மணிக்கே நம்ம புறப்பட்டுருவோம். சாயங்காலம் 6 மணி ட்ரெயினுக்கு மத்தியானமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடும். சாக்கு போயில அதை எடுத்து வச்சு, இதை எடுத்து வச்சு, அதை எடுத்து வச்சு, இதை எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஆயத்தமாக்கி பஸ் ஸ்டாண்டு போய் பஸ்ஸில் ஏறி அங்கே இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு 6 மணிக்கு வருகிற ட்ரெயினுக்கு 4 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம நிற்போம். அதுதான் ஆயத்தம். நம்ம ஆயத்தமாய் போகும் பொழுது 6 மணிக்கு வருகிற ட்ரெயினில் ஏறி உட்காந்துருவோம் கரெக்டாக.
ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ ஆயத்தமாக இருக்கிறியா? நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறேனே, உன் சத்துருக்கள் முன்பதாக உன் தலையை உயர்த்துகிறேனே. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ உலகத்தை கலக்க பிறந்தவன். நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்க போகிறேனே, நீ ஆயத்தப்படுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம ஆயத்தப்படுறோமா? ஒரு வசனம் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம், வசனத்தின் மூலமாய் ஆண்டவன் கூட பேசட்டுமே. எரேமியா 51ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 4 வசனங்கள். எரேமியா 51, 20, 21, 22, 23. இதில் வரக்கூடிய வார்த்தை உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு இருக்கும். அதில் உங்கள் பேரை சொத்துக்கோங்க. நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராதியுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னியையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காலையிலும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். இந்த வசனத்தை நீங்கள் ஆழ்ந்து நல்லா தியானித்து படிக்கும் பொழுதுதான் இதில் வசனங்கள் புரியும். அதாவது நீ ஆயத்தப்படு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? இதில் நீங்கள் நல்ல அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு 4 வசனத்தையும் நல்ல ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வாசிங்க. உன்னை கொண்டு அவர் என்னெல்லாம் செய்வார், உன்னை கொண்டு யாரெல்லாம் சந்திக்க போகிறார், உன்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நல்ல அழகாக தெளிவாக ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசிங்க. அப்போ எதுக்காக ஆண்டவர் ஒன்று ஆயத்தப்படும் சொல்கிறார்னா, இவ்வளவு காரியம் செய்வதற்காகத்தான் நீ ஆயத்தப்படுன்னு கர்த்தர் சொல்கிறார். சரியா? மோசையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். மோசையை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் ஆண்டவர் முச்செடியில் ஒரு காட்சி கொடுத்து பேசி, சாதாரணமான ஒரு மனிதன் தன் கையில் வைத்திருக்கிற ஒரு கம்பு, அந்த ஒரு கோல் மூலமாய் ஆண்டவர் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவனை ஆயத்தப்படுத்தி அந்த எகிப்து தேசம் என்கிற அடிமை தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் உடைத்து கானான் தேசத்துக்கு வரத்தக்கதாய் வழி நடத்தி செல்லத்தக்கதாய் மோசேயை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். 2வது, யோசுவா என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் மறுபடியும் ஆயத்தப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு. நான் எப்படி மோசையோடு கூட இருந்தேன், அதே போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படின்னு சொன்னாரு, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உன்னோடு கூட இருக்கிறதை சகல ஜனங்களும் அறிவார்கள் என்று சொல்லி யோசுவாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். தாவீதை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். கோலியாத் என்கிற ஒரு மனிதன் வருகிறான். 40 நாட்களும் வந்து ஒரு சத்தம் போடுகிறார். ஒருத்தரும் அவர்கிட்ட சண்டை போட ஆள் இல்லை, பயப்படுறாங்க. ஆனால் தாவீதை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல நிப்பாட்டி கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்து யோனா சொன்ன வார்த்தைக்கு யோனா கீழ்ப்படியல. ஆனாலும் யோனாவை ஆண்டவர் மறுபடியும் ஆயத்தப்படுத்துகிறார். எங்கே? மீனின் வயிற்றுக்குள் யோனாவை ஆண்டவர் மறுபடியும் ஆயத்தப்படுத்துகிறார். மறுபடியும் ஆயத்தப்படுத்தி நினிவே பட்டணத்தாரை சந்திக்கிறார். யோனாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். சாமுவேல் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். சாமுவேல் என்கிற மனிதன் எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்? தாவீதுட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன் பிறப்பில் வருகிற உன் சந்ததி எனக்கு ஆலயம் கட்டும் என்று சொல்லி தேவன் தாவீது ராஜாட்ட சொல்றாரு. சாலமோனை எதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார்? தாவீதுட்ட சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு, ஆலயத்தை கட்டி முடிப்பதற்காக சாமுவேலை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். எஸ்தர் என்கிற ராஜாத்தியை அவர் எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்? சட்டங்கள் இயற்றப்பட்டு அதற்கான நாட்கள் வருகிறது, மக்கள் அழிக்கப்பட போகிறார்கள், இந்த காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க வேண்டுமே, தீமைக்கு ஏதுவாய் நடக்கக்கூடாதே, நீ எழும்பு ஜெபம் பண்ணு, நீ ஆயத்தப்படு என்று சொல்லி எஸ்தரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு வளர்ந்த பெரிய தீங்கை எஸ்தர் மூலமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். கடைசியாக பேதுருவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். பேதுரு மூலமாய் பல அடையாளங்களும் பல அற்புதங்களையும் நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். சவுலை பவுலாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி எத்தனை பாடுகள்,
எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அடிகள், எத்தனை சிறைச்சாலைகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து உண்மையான இயேசு கிறிஸ்து என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாய், இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் சவுலை பவுலாக மாற்றி ஆயத்தப்படுத்தி ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினார். இன்று உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? ஆண்டவர் சொல்றார், நீ ஆயத்தமா? இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்றது, நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமாய் ஆயத்தப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். நீங்கள் ஆயத்தப்பட ஆசைப்படுகிறீர்களா? இல்ல, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கு, நான் போதும்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இல்ல, அதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஆண்டவர் அதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கல. இந்த நேரம் என் தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்ததற்கு தெரியுமா? உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். நீ ஆயத்தப்படு. உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது உங்களோடு கூட இருக்கிறவர்களை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி ஒரு பெரிய காரியம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல நீங்க ஆயத்தப்படுங்க. நீங்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. நீ ஆயத்தப்படு என்று சொல்லி எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இது என் வாழ்க்கை, நான் இப்படியே இருக்கிறேன் இல்ல ஆண்டவரே, நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படு. நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு என்று சொல்லி எங்களோடு கூட நீ பேசி அப்ப நீ எங்களை எழுப்புகிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஆயத்தப்பட, பல காரியங்களுக்காக ஆயத்தப்பட, பல சிந்தனைகளுக்காக ஆயத்தப்பட, பல ஊழியங்களுக்காக நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர்களை எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். பிரேசம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீ ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். நீ ஆயத்தப்படு.